ஒரு செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால், எந்த நரி, திராவிட நரிகளால் தொல்லையாங்க. நொறுக்கி எரிடா, நம்ம நாடா, நம்ம மண்ணுடா, உலகத்தின் தலை சிறந்த நாடா மாத்தி படைப்போம்டா. வெள்ளக்காரன் ஆண்ட போது அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ் சிங்கப்பூர் மலேசியாவும். இன்னைக்கு எப்படா ஜாய்ஃபுல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாவா மாறிச்சு? ஒரு மகன்டா. கனவு நாயகன் வந்தால் லீ குவான் யூ என்ற புரட்சியாளன். only 10 years, only 10 years எனக்கு கூட only 10 years தி வேர்ல்டு பெஸ்ட் கண்ட்ரியா நான் உருவாக்குறேங்கிறான். உலகத்தின் தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைக்கிறேன்றான். 1000 ஆண்டுகள் கழித்து என் நாடை புகழ்கிற உயரத்தில் வைக்கிறேன் நான் வச்சுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி தென்கொரியா தான் முதல்ல கல்வியில் இருந்துச்சு. சிங்கப்பூர் எப்பவுமே 3வது, 2வது ஜப்பான் இருந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் தள்ளிட்டு பின்லாந்து முன்னாடி போயிடுச்சு, தென்கொரியா 2வது ஆயிடுச்சு. ஆனால் சிங்கப்பூர் அதே இடத்துல தரத்தை தக்க வச்சு நிற்கிறான் கல்வியில். இந்த மதுரை மாவட்டம் தண்டி விட இருக்காதரா சிங்கப்பூர். அவன் உலகத்தரத்துக்கு கல்வி, உலகத்தரத்துக்கு மருத்துவம் ஒன்றுமே கிடையாதுடா, கடல் மட்டும்தான்டாரு. என்கிட்ட என்னடா இல்லை, எல்லாம் இருந்து ஏன்டா என் நாட்டில் பஞ்சம், பசி, படிப்பு இல்லை, வேலை இல்லை, ஏன்டா நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சமும் இருக்குடா. அவன் நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லை, நல்லா இருக்குடா நாடு. உன் மகன் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சு உண்மையின் நேர்மையான நிர்வாகத்தை கட்டுவேன். பசி பஞ்சத்தை ஒழிச்சு பசியே இல்லை என்ற நாட்டை படைப்பேன். எப்படி படைப்பேன்? நான் தான் மாடு வளர்ப்பேன். பால் முழு உணவு, ஒரு லிட்டர் பாலை குடிச்சு நாட்டுக்கோழி வளர்ப்பேன். 2 முட்டை குடிச்சா என் பிள்ளை தெம்பா திரிவான். அப்புறம் வேளாண்மை நானே செய்வேனே. ஏன் பட்டினி எடுக்க போறான்? நான் தான் அரிசி, பருப்பு, காய்கறி, வெண்டைக்காய், சுரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், கீரை எல்லாம் நானே விளைவிப்பேன். நானே இப்போ பாருங்க மதுரையா அங்காடி இருக்கும், அரசு அங்காடி. குறிஞ்சி அப்படின்னா முட்டைக்கோசு, கேரட்டு, இந்த பீட்ரூட்டு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளெல்லாம் அங்கே விற்பேன். குறிஞ்சி அங்காடி. மருதம், முல்லை, ஆட்டுப்பால், மாட்டுப்பால், தயிர், மோர், இது எல்லாம் முல்லை அங்காடியில் வைப்பேன். அங்கே மருதம் அங்காடி. அரிசி, பருப்பு, எண்ணெய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், மருதம் அங்காடி. நெய்தல், மீன், யாரா, சுறா, கருவாடு, வத்தல், கச்சப்பொடி எல்லாம் அங்கே வைப்பேன். அது அரசு வேலை, அரசாங்கம் கடை நடத்தும். உரிய விலைக்கு கொடுப்பேன், தரமாக கொடுப்பேன். என் விவசாயி இதுவரை அவன் விளைய வச்ச பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியல. உன் மகன் ஆட்சியில் அவன் தான் விலையை தீர்மானிப்பான். வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு அவை அமைப்பேன், குழு. மதுரையிலிருந்து 4 பேர் நல்ல வேளாண் துறையில் சிறந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எடுப்பேன். அவங்க முடிவு பண்ணுவாங்க, வெங்காயம் இந்த வருஷம் இந்த ஆண்டு கிலோ 50 ரூபாய்க்கு விற்கலாம்னு அரசுக்கு பரிந்துரைப்பாங்க. அரசு அதை செயல்படுத்தும். மீன் இறால் இந்த வாட்டி கிலோ 200 ரூபாய்க்கு விற்கலாம், பரிந்துரைப்பான், அரசு செயல்படுத்தும். கரும்பா தட்டைக்கு 15 ரூபா ஆகுது அடக்கம், அரசை எடுத்துக்கிறோம். நீ என்கிட்ட கொடுத்துரு, நீ தனியாக சந்தைப்படுத்தினா படுத்திக்க, ஆனால் என்கிட்ட கொடுத்துரு. ஏன்? நான் ஃபேக்ட்ரி வச்சிருப்பேன். அரசு தொழிற்சாலை வச்சுக்கிறது, கரும்பு ஃபேக்ட்ரி. அங்கே என் பிள்ளைக்கு வேலை கொடுத்துருது. கரும்பை வெட்டுறதுக்கு நாட் நீட் எஜுகேஷன். ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சினேன்னு அதை கணக்கிடுறதுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது. படித்தவன் படிக்காதவன் 2 பேருக்கு அங்கே கவர்மெண்ட் வேலை கொடுத்துறேன். மாட்டு பண்ணை பாலை கறக்கிறதுக்கு படித்தவன் தேவையில்லை. எத்தனை டன் பால் கறந்துருக்கேன், படித்தவன் தேவை. எவ்வளவு பாலுக்கு, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு தயிருக்கு, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது, இதை கணக்கிட படித்தவன். இதெல்லாம் தனித்தனியாக ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே செக்ஷனாக பிரித்து தனித்தனி சீருடையை போட்டு அவனுக்கு டோக்கனை கொடுத்துருவேன். போயிடுவேன். அவன் ஐடியா வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சு போய் வேலை செய்ய வேண்டியதான். பல சந்தை இருக்குது. மாட்டு சாணி ட்ரக் வச்சு எடுத்துருவேன். டிராக்டரில் கொண்டு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் பெரிய குப்பை கடங்கு வச்சுருப்பேன். ஆட்டு பண்ணையிலேருந்து கழிவு எடுத்துகிட்டு வருவேன். மாட்டு பண்ணை, எருமை பண்ணை, கழுத பண்ணை எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே கொட்டுவேன். கொட்டி என்ன பண்ணுவேன் நினைக்கிறேன்? இந்த ஓஎன்சி, இந்த ஈத்தேன் பயோகேஸ் எடுக்கிறான எல்லா நாய்களையும் அடித்து விரட்டிட்டு என் மாட்டு சாணியிலேருந்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் ஈத்தேன் பயோகேஸை எடுப்பேன். எடுத்து என்ன பண்ணுவேன்? சிலிண்டரில் அடைச்சி என்ன பண்ணுவேன்? அன்னபூர்ணி, சூப்பர் 6 ஓசிலாம் தரமாட்டேன். இந்த உற்பத்தி செலவை இந்த எடப்பாடியா சொல்கிறார்ல, 3 சிலிண்டர் ஓசி எங்கேருந்து வரும்னு சொல்லி, எங்கேருந்து வரும்? நான் எங்கேருந்து கொடுப்பேன்? நானே என் மாட்டு சாணத்திலிருந்து தயாரித்து சிலிண்டர் அடைச்சி தமிழ்நாடு அரசு முத்திரை கொடுத்து உனக்கு கொடுப்பேன். இங்கே வேலை செய்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும். இது நிர்வாக செலவு வருதில்ல, அதை எடுத்துக்கிட்டு கொடுப்பேன். குறைஞ்ச கிடந்து கொடுப்பேன், ஆனால் தடை இல்லாமல் கொடுப்பேன். 7 அப்பத்தா ஓலை குடிசையில் இருந்தாலும் அவளுக்கும் சிலிண்டர் போகும். எப்படி போகும்? சிலிண்டர் போகும். பால் நானே வச்சுருப்பேன். தண்ணி அங்கே போய் அப்படி நீ டோக்கனை போட்டு குடிச்சிக்கலாம். பால் அங்கேயே வச்சுருப்பேன். தரமான பால்னா பால்
என் தாயின் மார்ல கறந்த பால் இப்படி கரபடியாம இருக்குமோ அப்படி என் பசுவின் பால் கரபடியாம கொடுப்பேன். ஒரு கலப்படம் இல்லாம கொடுப்பேன். பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாத்துலேயும் கடை வச்சிருப்பேன். உணவகம் கேண்டீன். எடுத்தவொடனே பண்ணையிலேருந்து எங்கே போகும்? என் பள்ளிக்கூடம் கல்லூரி மருத்துவமனைக்கு போகும். அடுத்து எங்கே போகும்? முதியோர் இல்லம் அனாதை இல்லைக்கு போகும். நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தவதான் முதியோர் இல்லம் அனாதை இல்லம். நான் வந்த பிறகு எவனாவது பெத்த பிள்ளை அனாதை இல்லத்தில் சேர்த்தான், பெத்த தாய் அனாதை பிள்ளையில சேர்த்தான். நீ பெற்ற தாயவே நேசிக்கல, தந்தையை நேசிக்கல. 90 வயசு எங்க அப்பத்தாவை எங்க அப்பன் முதியோர் இல்லத்தில் சேர்க்கல. 18 பிள்ளை பத்தா என் பாட்டி எந்த பிள்ளை அனாதை இல்லத்தில் சேர்க்கலண்டா அயோக்கிய பயல. நீ மனித நேயத்தை கொன்னுட்டு மனிதத்தை கொன்னுட்டு கட்டியிருக்க சமாதிடா முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ. அதனால இதுவரை இருக்கிறத நான் பாதுகாப்பேன். என் தாய், என் தந்தை, என் பிள்ளைகள் அன்பு சோலை அன்பு தளிர் என்று வச்சு பாதுகாப்பேன். இனிமேல் எவனாவது கொண்டாந்து சேர்த்தான்னா குடி உரிமையை துண்டிச்சிருவேன். சர்டிபிகேட்டை வாங்கி இன்வேலிடுன்னு கையில் போட்டு தூக்கி போட்டு நீ காலம் ஃபுல்லாக பிச்சை எடுத்து திரிந்துவேன். அதே மாதிரி எவனாவது என் பிள்ளைகிட்ட டவுரி வரதட்சணை நீ வாங்கின சட்டம் வந்தவன போடுவேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் கவனத்திற்கு, இளைஞர்களின் கவனத்திற்கு, சட்டசபையில் பேசுகிற மாதிரி உண்மை. நீ வாழ போகிறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா? குடும்பத்தை ஏதோட நடத்த போகிறேன். என் பெண்ணே தங்கம், உனக்கு எதுக்கு வேற ஒரு தங்கம்? அப்படி ஒரு பெண்ணு கொண்டு வர பணத்தில் தான் நீ வாழ முடியும்னு ஒரு வக்கற்ற கேவலங்கட்ட ஒரு ஆண்மகனா நீ உன் உழைப்பில் வாழ முடியாது. நீ ஒரு பெண்ணு கொண்டு வர நகை பணத்தை வச்சு தான் வாழ போறியா? இப்படி கேட்பேன். வரதட்சணை என் பிள்ளையா விரும்பி மீச்சுவலாக ஒருத்தர் புரிந்துக்கிட்டு அன்பை பரிமாறுற மாதிரி இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்னு வந்தது சட்டை. அப்புறம் என்ன பண்ணுவ? இந்த மாமியார் வீட்டுக்கு போக முடியாது. ஏன் மாமியார் வீட்டுக்குள்ளதான் நீ போகணும். தொலைச்சு போடுவேன். வீட்டை விட்டு நீ வெளியில வந்தாயின்னு வச்சுக்க, 2 கண் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே வரும். சாலையில் ஒண்ணு கடிக்க முடியாது, போத்தலைங்க போட முடியாது, குப்பையை போட முடியாது, வேகமா ஓட முடியாது, பொம்பளை பிள்ளை பரிசக்க முடியாது, தாலி வைக்க முடியாது, கேள்வி பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொண்டே வருவேன். என்ன பண்ணுவேன்னு எங்க கேமரா வச்சிருக்கேன்னு தெரியாது. கம்ப்ளீட் சிசிடிவி கேமராவை பொருத்தி